ஹாய்! ரொம்ப ஈஸியாக ஒரு 10 நிமிஷத்தில் பார்த்தீங்கன்னா, சுட சுட சூப்பராக வந்துட்டு பணியாரம் வந்துட்டு செஞ்சிடலாம். வாங்க இப்போ எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். ஒரு பவுல் எடுத்திருக்கேன். அதில் பார்த்தீங்கன்னா, ஒரு 3/4 கப் அளவு கோதுமை மாவு வந்து எடுத்திருக்கேன். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், என்னென்ன சேர்த்துருக்கேன்னு சொல்லிவிட்டு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, ஒரு 1/2 கப் அளவு ரவை சேர்த்துருக்கேன். ரவை சேர்த்தா நல்லா கிறிஸ்பியாக இருக்கும், அதுக்காக தான். அப்புறமா பார்த்திங்கன்னா சர்க்கரை சேர்த்துருக்கேன். நீங்கள் சர்க்கரை வேண்டாம் அப்படின்னா நாட்டு சர்க்கரை அப்புறம் வெல்லம் எது வேணாலும் சேர்த்துக்கலாம். ஏலக்காய் வந்து சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு பார்த்திங்கன்னா நல்லா கலந்து விடுங்க. தண்ணி ஊற்றி கட்டிகள் இல்லாமல் கலந்துக்கலாம். தண்ணி வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரே முட்டை நிறைய ஊற்றிடாதீங்க, தண்ணி ஆயிரும். மறுபடியும் கொஞ்சம் ஊற்றிட்டு கரைச்சிக்கிறேன். பாருங்கள், இந்த அளவு கரைச்சி எடுத்திருக்கேன். இப்போ இதை வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1/2 மணி நேரம் வந்து அப்படியே மூடி போட்டு மூடி வச்சிடலாம். ஏன்னா ரவை வந்துட்டு கொஞ்சம் ஊறணும், அதுக்காக தான். இப்போ பாருங்கள், நம்ம வந்து ரவை சேர்த்துருக்கிறதுனால கொஞ்சம் கெட்டியாகவே ஆகும். இப்போ மறுபடியும் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கலக்கிக்கலாம். பாருங்கள், இந்த பதத்துக்கு இருக்கணும். இப்போ வந்துட்டு பனியாரக்கல்லை வந்து சூடு பண்ணிக்கிறேன். இதில் வந்துட்டு நீங்கள் எண்ணெய் வேணால் சேர்த்துக்கலாம், அப்படி இல்லைனா நெய் கூட சேர்த்துக்கலாம், அது உங்களுடைய விருப்பம். சேர்த்துட்டு பார்த்திங்கன்னா இப்போ வந்துட்டு நம்ம மாவு வந்துட்டு ஊற்றிக்கலாம். நான் வந்து பார்த்திங்கன்னா ஊற்றுனேன். நான் இதுக்கு வந்து குழிக்கரண்டி வச்சு ஊற்றினா கொஞ்சம் ஈஸியாக இருக்குன்னு சொல்லிட்டு கரண்டி வந்து மாற்றிட்டேன். இது வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக வந்துட்டு நம்ம செஞ்சிடலாம். சூப்பராகவும் இருக்கும். டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்குங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் தேங்காய் வேணாலும் கூட சேர்த்துக்கலாம். டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. நான் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு இதுக்கு தேங்காய் சேர்க்கலை. பாருங்கள், மாற்றி போடுறதுக்கு பார்த்திங்கன்னா ஒட்டவே இல்லை, சூப்பராக வந்துச்சுங்க. பாருங்கள், ஒரு துளி கூட ஒட்டலை, வெந்துருச்சு. நான் வந்து எடுத்துக்கிறேன். பாருங்கள், எவ்வளோ அழகாக லட்டாட்டு வருது. இப்போ வந்து அடுத்தது வந்து நான் ஊற்றிருக்கேன். இதில் பார்த்திங்கன்னா தேங்காய் வந்துட்டு நான் சேர்த்துருக்கேன். பாருங்கள், எவ்வளோ சாஃப்டாக சூப்பராக இருக்குன்னு. இதில் பார்த்திங்கன்னா தேங்காய் வந்துட்டு மேலே நான் வந்து வச்சுருக்கேன் இந்த மாதிரி. ஏன்னா தேங்காய் சேர்க்கும்போது அந்த கடித்து சாப்பிடும்போது சூப்பராக இருக்குங்க. ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் தேங்காயும் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.